இதில் எப்படி பொட்டை சேவை எப்படி கண்டுபிடிப்பீங்க சின்னதுல? ஒழுங்கடா திறந்து விட்டாச்சுடா ஓடுறா. ஐ வச்சு விட்றாதீங்க. தலைவனுக்கு வந்து இதுலேயே காலை போய் இதுலேயும் கொடுத்துட்டானா தெரியல, ஒரு கால் நொண்டிக்கிட்டே தர்றேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஒரு சில ஆளுங்களை வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஊர் சந்தையிலேருந்து, அதாவது இளையாங்குடி சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கோம். நான் போன வேலை வேறு. அதாவது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 2 செம்பரியங்குட்டி இருந்தால் வாங்கிட்டு வருவோம் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமா போனேன். ஆனால் சுத்தமே பார்த்தீங்கன்னா செம்பரியங்குட்டி எதுவுமே வரல. வெள்ளாட்டங்குட்டி வெள்ளாடு பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா வந்துருந்துருந்துச்சு. சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டயத்தில் வந்து இப்படி வளையிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மொக்கலே பார்த்தீங்கன்னா அந்த கோழி, சோனாலி கோழி, அதுக்கப்புறம் வான்கோழி, கிண்ணி கோழி, வாத்து எல்லாமே போட்டு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அந்த இடத்துல இவங்கள பார்த்தேன். சரி ஓகே இவங்க நமக்கு தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேரையும் அப்படியே அலைக்கா தூக்கி பைக்குள்ளே போட்டு கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இவங்களோட தேவை என்ன தோட்டத்தில், நான் ஏன் இவங்களை வாங்கணும் அப்படின்றத பற்றி எல்லா விஷயத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். தோட்டத்துக்கு வாட்ச்மேன் மாதிரி இது வந்து சொன்னாலியா? சோனாலி கருப்பு. இதோட ஜோடி இது ஜோடி வந்து 750 ரூபா. அது வந்து 350 ரூபா ஜோடி. இது என்னது? இதுனா இதுல எல்லாமே இருக்கே. அது சோனாலி இருக்கு, வாங்கோலி இருக்கு. 350 ரூபான்னு என்னது? சோனாலி குஞ்சு 1 மாசம் குஞ்சு. 1 மாசம் 1.5 மாசம் இருக்கும் நீங்க. இது வந்து 1.5 மாத குஞ்சு, 45 நாள் குஞ்சு. இது பண்ணக்கோழியா? அது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? என்னென்ன எப்படி சொல்றீங்க? தோப்புல வளர்த்தது, தோப்புல வளர்த்த கோழி. சரி வாங்க நம்ம டாபிக் மட்டும் போப்போம். ரேட் பார்த்து சொல்லுங்க, எடுத்துக்கிடுவோம். வேற அந்த வெள்ளை கலர் குஞ்சு இருக்குமே அந்த மாதிரி இல்லையோனே? வெள்ளை கலரு. வெள்ளை கலரா? வெள்ளை கலர் தான் ஒன்று நடக்காருங்க. ஒரு 2 ஜோடி. சரி இப்போ இதை பிடிச்சி கொண்டே சும்மா அப்படியே தோட்டமே விட்டுருங்க. அப்படியே விட்டா அதோட எடுத்துக்கிறோமா இல்லை ஓடுமா? ஒரு நாளைக்கு மட்டும் அரைஞ்சி போடுங்க, மறுநாள் திறந்து விட்டுருங்க. அதோட கொண்டு எத்தனை போட்டா எத்தனை சேவல்? 2 போட்டா 2 சேவல் எடுக்குமா இல்லை ஒரு சேவல் 2? ஒரு சேவல் 3 போட்டா கொடுங்க. கொஞ்சம் நல்லா பெருசா பார்த்து பிடிங்க. இருக்கிறதுலே பெருசா பிடிச்சாரு. இதுல எப்படி பொட்டை சேவை எப்படி கண்டுபிடிப்பீங்க சின்னதுல? கண்டுபிடிக்கல, தெரியுங்களா? தெரிய இதே தொழில் தானே பண்ணிக்கிட்டோம், தெரியாதா? எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் கற்றுக்கிறோம். 3 போட்டா 2 சேவல் நிக்குது. எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறேன். இந்த இருக்கு பாருங்க, பிடிச்சி பாருங்க. முள்ளு பெருசா இருக்கும், கடை பாருங்க, முள்ளு பெருசா இருக்கும் மண்டையில. ஆமா, அதனால சேவல். இதுல வந்து 3 போட்டா 2 சேவல் நிக்குது. 2 3 4 5 நிக்குது. அப்படி வளங்க, 5 வளங்க. நம்ம வாங்கிட்டு வந்த ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேர் இருந்தேன். முதல்ல அவுத்து விட்டுருவோம், அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். சரியா? அவுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்று ஏதாவது ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கலாம், அப்படி இல்லைனா ஓப்பனாக விடலாம். கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறது பெருசாக எனக்கு இது இல்லை. போனால் போயிட்டு போட்டோம், அவுத்து விடுவோம். சரியா? ஓன் ரிஸ்க்குன்னு இதெல்லாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி புறா வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, நான் அப்படி கட்டி போட்டோ இல்லை அவுத்து விட்டோ, அதாவது கூண்டுக்குள்ளே வச்சோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவுத்து விட்டுருவேன். அது இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் போகாது, ஏன்னா கோழி எல்லாம் இருக்குல்ல. ஒழுங்கடா திறந்து விட்டாச்சுடா ஓடுறா. ஓடு 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 ஓடு. கொஞ்ச நாளைக்கு இந்த வெறிக்கிறாங்களா அந்த மாதிரி கோழி எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு வெறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு செட் ஆயிடுவாங்க. ஏய் போ இங்கிட்டு போ, ஓடு. சாம இருக்கணும். சரியா? கதுவாளி கொஞ்சம் மாதிரியே இருக்கு அச்சேசல் பார்க்கறதுக்கு. ஏய் போடா எல்லாம் படுகோவத்தில் இருக்காங்க, தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா, கொஞ்சம் இறை இதெல்லாம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டோம்னா இறைய சாப்பிட்டுக்குவாங்க. தண்ணி அந்த இடத்துல இருக்கா, எல்லாரும் போய் குடிக்கும்போது இவங்களும் போய் குடிச்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு, ஓகே இந்த இடத்துல இருந்து இறை ஃபுட்டு எல்லாமே கிடைக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து எங்கே தங்கணும், எங்கெல்லாம் மேய போகணும் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் செட் ஆகிக்குவாங்க. முறையாக வந்து ஒரு கிண்ணிக்கோழி இதுக்கு வந்து காலை ஒரு கட்டினதில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சான்னு தெரியல. ஆனால் நடந்துக்கும், பிரச்சனை இல்லை. இவ்வளோ நேரமாக கட்டி கிடந்துச்சுல, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னைக்குது. பா கிண்ணிக்கோழி வந்து இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் இறை சாப்பிட போகுது நம்மக்கிட்ட. இந்த இடம் வந்து எல்லாமே நொண்டிக்கிட்டே தான் தெரியுது. ஒன்றே மட்டும் தான் நார்மலாக நடக்குது, மற்றபடி எல்லாமே நொண்டிக்கிட்டே இருக்குது. டயர் கட்டினால அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ சரியாகி பா சரிதா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுத்தமாக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களும் ஓரளவு சாப்பிடுவாங்க. போடா ஏய் இங்கிட்டு ஓடுறா, இங்கிட்டு ஓடு போய் சாப்பிடு ஓடு. ஆக்சுவலாக வந்து இவங்களை நான் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? சேஃப்டி. அதாவது தோட்டத்துக்கு வந்து ஒரு நாய் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியோ
கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு ஒருபடி மேலேயே கூட சொல்லலாம் கின்னி கோழின்றது சேஃப்டியை பற்றி. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தல அந்த குஞ்சுங்களை வந்து பருந்து வள்ளுத்து இதெல்லாம் தூக்குன்னு சொல்லியிருந்தல, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எனக்கு வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஆப்போசிட் தோட்டத்தில் அந்த தோட்டத்தில் அதிகமாக வந்து தூக்கும். என்கிட்ட நம்மகிட்ட கின்னி கோழி இருந்துச்சுலங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது. என்ன காரணம்னா கின்னி கோழி அது பருந்து வந்தாலோ இல்லை புதுசாக ஆள் வந்தாலோ இல்லை பாம்பு தேல் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். அதனால கின்னி கோழின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு நாய் வந்து எந்த அளவுக்கு தோட்டத்துக்கு முக்கியமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா கின்னி கோழியும் ரொம்ப முக்கியம். அதனால கின்னி கோழின்றது நல்லது. அதனால இது வந்து இதை வாங்கினதுன்றது ரொம்ப ஒருத்தான விஷயம் தான், தேவையில்லாத விஷயம்லாம் கிடையாது. கண்கொள்ளா காட்சியை காமிக்க போறேன். அதாவது எல்லா கோழியும் எல்லா புறாவையும் கொத்துற நம்ம கோழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது குஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதுங்களோட போய் இற சாப்பிட்டு இருக்கு இந்த கின்னி கோழி எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கொத்த கூட இல்லை பாருங்க, அது பாட்டில் சேர்ந்து இற சாப்பிட்டு இருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கோழியை பார்த்தீங்கன்னா கொத்துது. என்ன ஒரு என்ன ஒரு அருமையான காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இதுங்களும் போய் சாப்பிடுது பாருங்க, அது கூட உட்காந்து அப்படியே கூடவே கூட்டிட்டு செத்துட்டா கூட ஓகே தான். இவங்களுக்கு தங்குறதுக்குன்னு சொல்லி நான் வந்து பெருசாலாம் எதுவும் இடம்லாம் கிடையாது. கோழிங்க எல்லாமே இப்போ வரைக்கும் எப்படி தங்குதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க தங்க போகிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு இந்த இது மேலே அது மேலே ஏதாவது உட்காந்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு கோழிங்க கூட அதோட நேச்சர் கூட பார்த்தீங்கன்னா மரத்தில் அங்கெங்கெல்லாம் அடையிறது கிடையாது. ஏதாவது ஒரு குண்டுகளில் தான் போய் அடையும். அதாவது பண்ணையில் வளர்க்குற கோழிங்களை சொல்கிறேன், சரியா, நாட்டுக்கோழிங்களை. ஆனால் இதோட நேச்சரே பார்த்தீங்கன்னா ஏதாவது மரம் பொந்து கிந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அடைஞ்சிக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. அதுங்களுக்கு அடைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து எதுவும் செட் பண்ணலாம் தேவை கிடையாது. அவ்வளோதான். அவங்க சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதுவுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக கொட்டுற மாதிரி தெரியல, தெரியுதா. குரூப்பில் டூப் மாதிரி அவங்களும் அங்கங்கே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இவங்களை வாங்கின மாதிரி எனக்கு வான்கோழி வாங்கணுன்றதும் ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, அது வான்கோழி என்னென்னா அந்த வாழை கீழே எல்லாத்தையும் போட்டு இது பண்ணும். இங்கே இருக்கிற புல்லுக்கு வந்து வான்கோழி அவ்வளோ சூப்பராக வரும். ஆனால் வாழையை போட்டு மொத்தமாக முடிச்சிடும். அகத்திக்கிற இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதான் வாழையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்கிடுவேன். பார்ப்போம், முடிஞ்சால் ஒரு 2 குஞ்சு மட்டும் வாங்கி விடுவோம் வான்கோழியில். அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது எப்போ வாழையை அதாவது நமக்கு என்னடா அது இப்படி போட்டு வாழையை காலி பண்ணுதுன்ற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வளர்ப்போம். அதுக்கப்புறம் கூட நம்ம விற்றுக்குறோம், சரியா. கூடி சீக்கிரம் ஒரு 2 இல்லை 4 வான்கோழி கூட வாங்கி விடுவோம். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 வாங்கியிருக்கேன்னா 5ல் வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆண், சரியா. ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கேட்டேன். ஆனால் அங்கே இருந்ததே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றை மட்டும் வாங்கிட்டு மற்ற 4மே பார்த்தீங்கன்னா நார்மல் கலர்லேயே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் சரி ஒயிட்டாக வாங்கினா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். நான் தான் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு போனி ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்களை வந்து நம்ம வந்து இதுங்க மட்டும் கொஞ்சம் எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா எனக்கு ஓகே. மோஸ்ட்லி அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பழைய ஆளுங்க யாரையும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ புது ஆளாக இருக்கிறதுனால மேபி எதுவும் வாங்கி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போ அதை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி நான் சும்மா அப்படி வச்சுட்டு அது ஏதாவது பண்ண வந்துச்சுன்னா ஹோய் அப்படின்னு ஒரு அதட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போனோம்னா மோஸ்ட்லி வந்து வாய் வைக்க மாட்டாங்க. அதை தான் பிடிக்கலாமான்னு பார்க்குறேன். விரட்டி பிடிச்சிடலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் விரட்டி பிடிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. வா இப்படி ஓடுதா, அதனால ஓடிடும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய் வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குறோம். என்னடா வாய் வச்சு விட்றாதீங்க. தலைவனுக்கு வந்து எதுலேயோ காலை போய் எதுலேயும் கொடுத்துட்டானா என்னத்தால ஒரு கால் நொண்டிக்கிட்டே தர்றேன். அதனால் இவன் வாய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவன் வாய் வச்சாதே உண்டு. பெரிய ஆள் வந்து ஜென்டில்மேன், அதனால் அவர் வந்து வாய் வைக்க மாட்டாப்புல. இவர் வச்சாதே உண்டு. இவரும் ஆள் கால் முடியாமல் தான் கிடக்குறாப்புல. இல்லை அந்த கால் நகம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேர்ந்துருக்கும். கல்லு பேர்த்து விட்டுருச்சா என்னன்னு தெரில, நொண்டிக்கிட்டே தெரியும். போடா வா, என்னன்னு தெரில, எல்லா பேரும் நொண்டிக்கிட்டே தர்றாங்க. சரி கடை. அப்புறம் முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். கிவ்வே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், போன வீடியோவில் கிவ்வே சொல்லியிருந்தோம். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டு. யாருக்காவது தெரியல என்ன கிவ்வே என்ன எதுன்னு தரல அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போயிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கிவ்வேல வந்து கலந்துக்கோங்க, நீங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், சரியா. நம்ம வந்து கோழியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், சரியா. அதாவது நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கோழியோ இல்லை மற்ற விஷயங்களோ வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ஃபார்மாக இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ஃபார்மாக இருக்குது அப்படின்னா நான் வாங்குவேன். மற்றபடி யாருனே தெரியாத இடத்துல வந்து கோழி வாங்கி வந்து விட மாட்டேன். ஏன்னா நோய் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பரவும், சரியா. ஆனால் இந்த மாதிரி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு சரி கரெக்ட்லாம் எனக்கு தெரியல. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் போய் வாங்கினேன். சரி கின்னி கோழிங்களுக்கு மோஸ்ட்லி அந்த அளவுக்குலாம் நோய் வந்து பரவிடாது அப்படின்றனால சரி வாங்குவோமே அப்படின்றனால தான் வாங்கினேன். இருந்தாலும் இதை வந்து நான் என்ன பண்ணிடணும்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5-6 நாள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வேணா வச்சுக்கலாம். மற்றபடி நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுன்றது ஆக்சுவலாக என்னோட இதுபடி தப்பு தான், சரியா. அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோம்னா நோய் இந்த மாதிரி பரவுறதுல நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தடுத்துக்கலாம். அதை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கரெக்டாக சொல்கிறவங்கள பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நானாக ஒரு ரேட்டு சொன்னால் அது கூடவா குறைவான்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேர் கின்னி கோழி வளர்த்துருப்பீங்க. உங்களோட அனுபவத்தில் அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் கரெக்டான கமெண்ட் ஏதோ கரெக்டான விலை ஏதோ அதை பின் பண்ணி வைக்கிறேன், சரியா. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அடுத்து நம்ம வந்து வான்கோழி, அதுக்கப்புறம் ஆடு, இதெல்லாம் அடுத்தடுத்து வாங்குவோம். நன்றி.